நேத்து ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் சாக்லேட் வச்சமே யாராச்சும் எடுத்து தின்னுப்பாங்களோ. ஏய் கண்மணி கண்மணி ஃப்ரிட்ஜ்ல இருக்க சாக்லேட் எடுத்துட்டு வா எனக்கு. ஏய் தீபி கொஞ்சமாவது பொண்ணு மாதிரி தூங்குடி. என்னடி இது காலை கொண்டு எங்க வச்சிருக்க? சித்தி சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? எனக்கு தலை வலிச்சிட்டே இருக்கு பாத்துக்கோ காலையில இருந்து. பொதுவா உனக்கு ஸ்கூல் நாள்ல தானே தலை வலிக்கும். இன்னைக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, லீவ் டேஸ்ல எல்லாம் தலை வலிக்குது. ஆமா எனக்கு என்னன்னு தெரியல, தலை நல்லா வலிச்சிட்டே இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்தா சூப்பரா இருக்கும்ல, அதான் படுத்திருக்கேன் பாத்துக்கோ. சரி உங்க அம்மாவை எங்க, பூமாரி எங்க? ரெண்டு பேரும் ஆளே காணோம். சித்தி உனக்கு விஷயமே தெரியாதோ? ஏய் ஒழுங்கா கடடி, தலை ஏதாவது சுளுக்கிக்கிட்ட போகுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு யார் தூக்கிட்டாலையா? ஒழுங்கா எஞ்சி இருந்து பேசுடி. அட போ சித்தி, எனக்கு எரிச்சலா வந்துட்டே இருக்கு. நீ என்னன்னு பார்த்தா எஞ்சிருன்ட்டு இருக்க. நான் படுத்து கிடந்துட்டே சொல்றேன், நீ என்னன்னு கேட்டுக்கோ. சரி ஒழுங்கா திரும்பி படுத்துட்டாது சொல்லு. சரி சரி. சித்தி உனக்கு தெரியாதோ, இன்னைக்கு பூமாரி மீனாமா வீட்டுக்கு போறாளாம். என்ன சொல்ற? மீனா வீட்டுக்கு போறாளா? அவ அப்படியெல்லாம் ஒண்ணும் போக மாட்டா, சும்மா இரு. அட போ சித்தி, உனக்கு என்னதான் தெரியும்? உனக்கு ஒண்ணும் தெரியாத. இன்னைக்கு பூமாரி மீனாமா வீட்டுக்கு போறாளாம். அதுக்குதான் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்க பாத்துக்கோ. இன்னும் 3 நாள் தானே லீவ் இருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு மீனா வீட்டுக்கு போய் இவ என்ன செய்ய போறாளா? ஆமா அதானே, பெரிய மீனாமா வீடா. ரொம்ப வாராட்டம் பண்ணிட்டு இருக்கா பாத்துக்கோ. பூமாரி எனக்கு என்ன சமையல் வைக்க போற? ஃபிஷ் ஏதாவது வாங்கணுமா? ஏதாவது வாங்கணுமாவா? என்னாச்சு? நீ என்ன இன்னைக்கு திடீர்னு காலையில கிளம்பிருக்க வெளியே? அது ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே வெளியே போலான்ட்டு தான். எங்க அம்மா நல்லா போய் சொல்றாங்க. எதுக்கு போறீங்கன்னு காணுங்க சித்தி. கேக்குறேன், எதுக்கு போற வெளியே? அது ஒண்ணும் இல்ல பூமாரி. குட்டி பூமாரி இருக்கல்ல, அவ ஒரு 2 நாளைக்கு மீனா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமே. மீனா கூட நேத்து ஃபோன் பண்ணியிருந்தா பாத்துக்கோ, பூமாரி வந்து போயிருந்தா என்னன்ட்டு. என்ன அஞ்சலி சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் போக வேணாம். ஏய் என்ன இது, நீ எதுக்கு தேவையில்லாம தடுத்துட்டு இருக்க? அவதான் ஆசையை கூப்பிடுறாள்ல, ஒரு 2 நாளைக்கு தானே, இவ போய் அங்க இருந்துட்டு வரட்டுமே. ஆமா ஆமா, பெரிய ஆசையை கூப்பிட்டாங்க அப்படியே. தீபி அடி வாங்க போறேன். எப்படி படுத்து கிடக்குற? ஒழுங்கு மரியாதை எஞ்சி உட்காரு. அதெல்லாம் எஞ்சிக்க முடியாது, எனக்கு தலைவலியா இருக்கு. நீ வேணா சித்திக்கிட்டே காட்டு பாரு. அதானே, உனக்கு திடீர்னு எல்லா வலியும் வந்துருமே. என்ன அஞ்சலி இது, நீயும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? அவ கோவமா இருக்கிறதுனாலதான் மீனா வீட்டுக்கு போறேன்னு சொல்றா. அவளுக்கு அங்க ஃப்ரீடம்லாம் எதுவும் இருக்காது. ப்ளீஸ் நீயாச்சும் அவகிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டினே. நீ என்னன்னு பார்த்தா அவளையும் கூட்டிட்டு போறேன்ட்டு சொல்லிட்டு இருக்க. அவ சொன்னதுக்கெல்லாம் அப்படி இல்ல, நேற்று மீனா போன் அடிச்சிருந்தா. அவ சொல்ல போய் தான் நான் இவ சொல்றதுக்கே சரின்னு. அதுவும் இல்லாம ஏற்கனவே உன் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. அவ எல்லாம் இவளால வந்துச்சு, என்ன பண்றது? அதான் ஒரு நாள் அங்க போயிருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவா. அப்புறம் இங்க வந்து உன்கிட்ட பழைய மாதிரி பேசுவாள்ல, அதுக்காக தான் நானும் சரின்னு. இல்ல அஞ்சலி, நீ எடுத்த முடிவு தப்பு. அவ மீனா வீட்டுக்குலாம் ஒன்னும் போக வேணாம், இங்கே இருக்கட்டும். அதை நான் எப்படி சொல்ல முடியும்? நீ வேணா சொல்லி பாரு. அவதான் என்ன மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்களே, நான் எப்படி சொல்றதா? எனக்கு என்னமோ நீ அவளை தடுக்கிறது நல்லா இல்லைன்னு தான் தோணுது. மீனா கிட்ட வேற நான் வரேன்னு சொல்லியாச்சு. பேச்ச அப்படியே விடு, நான் கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு நாள் சென்று கூப்பிட்டுக்கிடலாம். பூமாரியும் நம்ம வீட்டுக்கு வந்துட போறா, அதுல என்ன இருக்கு? இப்போ அவளும் லீவ் நாள்ல அங்க இருக்கணும்னு ஆசைப்படுவாள்ல, இருக்கட்டுமே. ஆமா ஆமா அதானே, அவங்க அப்பா அவளுக்கு நிறைய வாங்கி கொடுப்பாங்கல்ல, அதுக்குன்னு இவ போ நிப்பா. ஆமா இவ மட்டும் திங்கவே மாட்டா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்மணி கூப்பிட்டு ஃப்ரிட்ஜ்ல உள்ள சாக்லேட் எடுத்து கேட்ட. ஓமாய் மட்டும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேங்குது. அவளை எதுக்கடி வசிக்கிட்டு இருக்க? ஆமா நீ எனக்கு அம்மாவா யாருக்கு அம்மாவானே தெரியல. எப்போ பாரு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. போறியா துற? நல்லது சொன்னா புரியாத. எஞ்சி படிச்சா என்னடி? கொஞ்சம் கூட லீவ்ல புக் எடுக்கிறதா சரித்திரமே கிடையாது. அப்புறம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு வந்து அம்மான்ட்டு அழ வேண்டியது. வெக்கமே இல்லாம அப்புறம் நானும் டீச்சர் கிட்ட வந்து பேச வேண்டியதா இருக்கு. ஒரு நாளாச்சும் புக் எடுத்து படிச்சது உண்டா? ஐயோ எனக்கு தலைவலியா இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோயா. வலிச்சிருமா உனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா. அஞ்சலி நீ சொல்லி பாத்தியா பூமாரி கிட்ட போ வேணான்ட்டு? என்னமோ நீ இப்படி தடுக்க வேணாம் பூமாரி, தூர விடு. அவ போயிட்டு வரட்டுமே, ஒரு நாள் தானே, அதுல என்ன ஆக போகுது? அதுக்கு இல்ல, அவ நார்மலா போனா பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி கோவப்பட்டுட்டு போறதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சின்ன குழந்தை தானே அவ, என்ன பெரிய மனுஷி மாதிரி அவ கோவப்பட்டதுல நீ பெருசா எடுத்துட்டு இருக்க. போயிட்டு வரட்டும் விடு. எனக்கு என்னமோ சரின்னு தோணல. சும்மா இருக்கியா? நீயும் ஒரு குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. அவ யார் வீட்டுக்கு போறா? அவ அப்பா வீட்டுக்கு போறா. அங்க போய் இருக்கிறதுல அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ தேவையில்லாம இதை தடுத்துட்டு இருக்காத. அவ ஆசைப்பட்டு போகணும்னு நினைக்கிறா. நீ தடுக்கிறதுனால அவ போக முடியாம ஆயிர போகுது. சித்தி கிளம்பலாமா? நான் ரெடி ஆயிட்டேன். ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டே இருக்கா. திமிரு ரொம்ப கூட்டிட்டுன்னு நினைக்கிறேன். பெரிய பேக்க தூக்கிட்டு மீனம்மா வீட்டுக்கு போறாளாம். போட்டுமே. ஐயோ பாவமே, ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்கா. திமிரு ரொம்ப. இவளை யாருமே போய் கூப்பிடவே கூடாது. பூமாரி சித்திக்கிட்ட சொல்லி இவளை கூப்பிடவே கூடாதுன்னு சொல்லிடணும் பாத்துக்கோ. அப்பதான் இவன் நல்ல திமிரு அடங்கும். பூமாரி சித்தி ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கு என்ன வருத்தம் வந்துட்டு இருக்கா? இவளுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் இவளுக்கு பூமாரி சித்தி நல்ல சித்தி. இதே எனக்கு ஏதாச்சும் ஒரு நாள் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே பொல்லாத சித்தி ஆயிடுவாங்க போல. திமிரு நம்பா. போ உங்க மீனம்மா உன்னை நல்லா பாத்துப்பா. அன்னைக்கு போயிட்டு ஐயப்பா வந்துட்டு ஓடி வந்தேன். இந்த தடவையும் அப்படிதான் நடக்க போகுது. எனக்கு தான் நல்லா தெரியுமே. போலாம் சித்தி கிட்ட சொல்லிட்டு கிளம்பு பூமாரி. இல்ல சித்தி இருக்கட்டும்.
மீனாமாக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? ஆமா பூமாரி, காலையில தான் பண்ணேன். நீ தான் சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லிட்டீல, அதான் மீனா எங்கேயும் போயிடக்கூடாதுல்ல, அதான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவ உனக்காக வீட்லயே தான் வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்கா. நீ வந்தா நம்ம கிளம்பி போகலாம். சரி சித்தி, நல்லது பார்த்துக்கோங்க. அப்புறம் மீனாமா எங்கேயாச்சும் போனாங்கன்னா நம்ம அங்கேயே வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்களும் வீட்டுக்கு வரணும்ல திரும்பி, அதான். சரி நம்ம கிளம்பலாமா அப்போ? சரி சித்தி, கிளம்பலாம். ஏய், என்ன பூமாரி இது அழுதுட்டு இருக்க? என்ன உனக்கு சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க பாரு. அவ எங்க போறா? ஏய், மீனா வீட்டுக்கு போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துருவீல? என்ன மட்டும் சொல்றேன், வந்துருவியா எப்படி? சரி சித்தி, நம்ம கிளம்புமா எப்படி? இங்க பாரு பூமாரி, உன்னாலதான் பூமாரி அழுறா. அவகிட்ட 2 வார்த்தை சொல்லிட்டு வா. இங்க பாருங்க சித்தி, நீ என் கூட வரதா இருந்தா வாங்க, இல்லன்னு வைங்களா நான் எங்க அப்பாவை கூப்பிட்டு கிளம்புறேன். ஏய் அஞ்சலி, அவதான் சொல்றான்ல, கூப்பிட்டு போனி. என்கிட்ட சொல்லணும்னு ஒண்ணும் தேவை கிடையாது. யாரும் என்கிட்ட சொல்லவும் வேணாம், எதுவும் செய்யவும் வேணாம். நான் தான் என் பொண்ணு நினைச்சு ரொம்ப ஓவரா பாசம் வச்சிட்டேன் போல, அதான் அவ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கா. அவ இப்படி கூட பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சின்ன குழந்தை தானே, அவ இப்படி எல்லாம் பேச போறான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் சொன்னா எதனால அவ கேட்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது நான் சொல்றதெல்லாம் அவ கேட்க மாட்டான்ட்டு. சித்தி, கிளம்புவோமா எப்படி? மீனம்மா நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சித்தி, அதுக்கு தான் சொல்றேன். போவோமா எப்படி? அஞ்சலி, கிளம்புங்கல்ல, இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? அதுக்கு இல்ல, அவதான் சொல்றாள்ல, அவ மீனாமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவான்ட்டு. கிளம்பு சீக்கிரமா. மீனாமா பார்க்கணும் அவளுக்கு ரொம்ப ஆசை இருந்திருக்கு போல. கிளம்பு கிளம்பு. சித்தி, நீ ஒன்னும் கவலைப்பட்டு இருக்காத, உன் பிபி நான் இருக்கேன்ல. ஆமாடி, நீ இருக்கல்ல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. 2 பேரும் பேசாம போனதுக்கு காரணமே நீதானே. அம்மா, எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு பாத்துக்கோ. உண்மையிலே நீ என்ன குப்பத்தடியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் என் பேச்சு ஒன்னாச்சும் கேட்க மாட்டேங்க. ஏண்டி, அச்சு உரிச்ச மாதிரி என்ன மாதிரி இருந்துட்டு எப்படி நீ உனக்கு குப்பத்தடியில போய் தேடி கண்டுபிடிச்சு எடுக்க முடியும்? ஆமால்ல, அதுவும் எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஆனா நீ எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறியே, அதான் எனக்கு கொஞ்சோண்டு டவுட்டா இருக்கு. ஒழுங்கா இருந்தா தானே சப்போர்ட் பண்றதுக்கு, நீ எங்க ஒழுங்கா இருக்க? பூமாரி ஏன் இப்படி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? அன்னைக்கு பெரிய சண்டைலாம் வேணாம், பூமாரி கிட்ட சொன்னா அவ கொஞ்சம் சரின்னு சொல்லுவாங்கிறதுக்காண்டி தான் தீபியை சமாதானப்படுத்தி பூமாரி கிட்ட அவனை வெளியே போக சொன்னேன். இவன் என்னன்னு பார்த்தோம்னா என் மேல இவ்ளோ கோவமா இருக்கா, மீனா வீட்டுக்கு போற அளவுக்கு. அன்னைக்கு ஏற்கனவே மீனா வீட்டுல வச்சு சண்டை வச்சிருந்தேன்னு அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன், இனி எங்கேயும் அனுப்ப கூடாதுன்ட்டு. இப்ப என்னன்னு பார்த்தா என் பேச்ச மீறி அங்க போகணும்னு நிக்கிறா. ஏன் இவன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க? நான் என்ன இவளுக்கு என்ன கெடுதலா பண்ணுவேன்? அவளுக்கும் இவளுக்கும் சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தானே நான் அந்த மாதிரி பண்ணேன். தீபி கிட்ட எதையுமே சொல்லவே முடியாது, சொன்னாலும் அவ கேட்கவும் மாட்டா, திமிர் பண்ணுவா. அதனாலதான் பூமாரி என்ன சொன்னான்னு கேட்டுக்கிடுவான்னு அவ ஃப்ரெண்ட போக சொன்னேன். ஆனா என்னன்னு பார்த்தோம்னா என்னை விட அவ ஃப்ரெண்டு தான் முக்கியங்கிறதுக்காண்டி என் கூட கூட பேச மாட்டேங்கிறா. அவ எப்பவுமே மீனா எனக்கு தானே ஃபோன் பண்ணுவா, அது என்ன நேத்து இவளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. இதுல எனக்கு ஒரு டவுட்டாவே தான் இருக்கு. சித்தி, நீங்க ஒண்ணு பண்றீங்களா? நீங்க வேணா இங்க இருந்துக்கோங்க, நான் வேணா நடந்தே போய் கட்டுறேன். பூமாரி, இந்த மாதிரிலாம் கோவப்படக்கூடாது. நான் தான் வர நேரம் உன் கூட சொல்லியிருக்கேன், வா போலாம். சரி பூமாரி, அப்ப நான் கிளம்புறேன், என்ன அழாம இரு. சரி.